ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி மாங்காய் பச்சடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 3 மாங்காய் எடுத்துருக்கேங்க. இது வந்து ரொம்ப பச்சை கிடையாது, ரொம்ப காயும் கிடையாது. இந்த வெள்ளை கலரில் இருந்தால் தான் வந்து புளிக்கும். இது வந்து செம்பழம்னு சொல்லுவாங்க. குழக்குழன்னு இருக்காது, ஆனால் கல் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாங்காய் பச்சடிக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் இருக்கிற மாங்காவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வந்து தேங்காய் துருவில் வந்து துருவிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, மாங்காவை துருவியாச்சு. இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். நான் வந்து சோம்பு, கடுகு, வெந்தயம் 3 தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 1/4 கிலோ அளவு மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து பாகு வெல்லம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுப்போம். கடாய் காஞ்சிச்சுங்க, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு போதும். அடுத்து இந்த கடுகு, வெந்தயம், சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, இது 3த்தையும் போட்டுக்கலாம். வெந்தயம் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு மாங்காய் வந்து சூடுன்னு சொல்லுவாங்க. வெந்தயம் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு அது பேலன்ஸ் ஆகும். பொரியட்டும். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து இந்த மாங்காய் எடுத்து போட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் தீயை குறைச்சி வச்சு மெதுவாக வதக்கி விடுங்க. லைட்டாக வதங்கட்டும். இது திருவனந்தனால டக்குன்னு வந்துடுங்க. இப்போ இதுலேயே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுப்போம். எப்போவுமே இனிப்பு செய்யும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பாதி ஊற்றுறேன், தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து இந்த 1/2 டம்ளரையும் ஊற்றிடுறேன். நல்லா வந்து குழைய வந்து வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். கொஞ்சம் வந்து ஐ பண்ணிக்கலாம் தீயை. இப்போ வெல்லத்தை வந்து தூள் பண்ணிட்டு வந்துடலாம். இது நல்லா தூள் பண்ணிட்டேங்க. இது வந்து விவசாயி மார்க்கெட்டில் வாங்கினது. சுத்தமாக வந்து ஒரு துளி கூட மண்ணே இருக்காது. ரொம்ப வந்து சுத்தமாக ஆர்கானிக் முறையில் வந்து தயாரித்து கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி வச்சுருக்கேன். அதனால் நான் இது நிறைய முறை பயன்படுத்தியிருக்கேன். மண் கொஞ்சம் கூட இருக்காது. அதனால் நம்ம வந்து அப்படியே போட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப வந்து குழைய வேக வைக்காதீங்க. இது வந்து 75% தான் வெந்திருக்கணும். 75% வந்தால் போதும். இது வந்து ஏற்கனவே வந்து செம்பழன்றதுனால ஒரு வதக்குலேயே வந்துடுங்க. இப்போ வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ வந்து வெல்லம் போட்டுக்கலாம். முதல்ல வந்து இதில் பாதி போடுவோம், தேவைப்பட்டால் மீதியும் போட்டுப்போம். அப்படியே இலகி உரங்க. இந்த சூட்லேயே இருக்கிற அந்த 25% வெந்துடும். கொஞ்சம் வந்து வெக்காடாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெல்லம் கொஞ்சம் நேரம் கரையட்டும். இதையும் போட்டுடலாம். கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இனிப்பு. 1/4 கிலோ வெல்லம் போட்டிருக்கேங்க. ரொம்ப இது வந்து 1/2 கிலோ இருக்கும் மாங்காய். நான் 1/4 கிலோ வெல்லம் போட்டிருக்கேன். இது வந்து இனிப்பு மாங்கான்றதுனால நான் வந்து 1/4 கிலோ போட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப புளிப்பு மாங்காவாக இருந்துச்சுன்னா 1/2 கிலோவுக்கு
நீங்கள் 1/2 கிலோ தாராளமாக போடலாம். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு 100 கிராம் கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து வெந்தய பொடிங்க, முளைக்கட்டின வெந்தயம் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா கூட ஒன்றுமே ஆகாதுங்க. இந்த இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க இது. ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் வெல்லம் கரைஞ்சிருச்சு. இது ஆறின பிறகு கட்டியாயிடும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். அருமையான மாங்காய் பச்சடி ரெடி. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து ரொம்ப வந்து கட்டியாக்காதீங்க. கொஞ்சம் இப்படி இலகுன மாதிரி இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாகு வெல்லம் கிடச்சிதுன்னா அதில் செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பார்க்கவே வந்து எச்சி ஊறுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நீங்களும் செய்யணும். செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.